Hello friends, this is Cinema Platform and Honest Review. இன்னைக்கு நம்ம ஆனஸ்ட் ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் போங்கு. இதுதாங்க டைட்டில். சரி, இப்போ போங்கு படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன் நட்டி ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஒரு எம்பி வராரு, வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் செக்ல பேமெண்ட் பண்ணுறாரு. சரி, அந்த காரை டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நட்டி மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கையை கட்டிட்டு ஒருத்தர் அந்த காரை ஆட்டையை போட்டுறாரு. ஆனால் அந்த கம்பெனிக்காரங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் அந்த காரை திருடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இங்கேயும் வேலை போச்சு, வெளியிலையும் யாரும் வேலை கொடுக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா தெய்வம் மாதிரி ஒரு பாயை சந்திக்கிறாங்க. அந்த பாயை சொல்கிறாரு, நான் பார்க்குற வேலை திருட்டு வேலை, இது உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த திருட்டு வேலையை, அதாவது கார் திருடுற வேலையை ரொம்ப சின்சியராக பார்க்குறாங்க. அந்த பாய் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அசைன்மெண்ட்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. செகண்ட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் மதுரையில் இருக்காரு. அவர்கிட்ட 10 கார் இருக்கு, அந்த 10 காரையும் திருடிட்டு வாங்க அப்படின்னு பாய் சொல்றாரு. இவங்களும் ஒரு சேலஞ்சிங்காக போறாங்க. 9 காரை திருடிடுறாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஒருத்தங்க திருடினாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது பாண்டியன் தாங்க. சரி, இந்த 9 காரை நட்டியன் குரூப் திருடினதோட மட்டும் இல்லாம ஏற்கனவே ஓப்பனிங் சீன்ல அந்த எம்பியை பாண்டியன் கொலை பண்ணிடுறாரு. எம்பியோட பொண்ணையும் கொலை பண்ணிட்டு அவரோட சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. நம்ம நட்டி என்ன பண்றாரு, அந்த 9 காரை திருடினதோட மட்டும் இல்லாம அந்த எம்பியோட பொண்ணையும் காப்பாத்திடுறாரு. நட்டி நம்ம வில்லன் பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாரு 9 காரை நான் திருடிட்டேன், கார் மட்டும் இல்ல உன்னோட டாக்குமெண்ட்ஸும் என் கஸ்டடியில் இருக்கு, அப்படி வேணும்னா 100 கோடி ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, பாண்டியன் பதிலுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாரு. என்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு, அதை நீ முடிஞ்சா திருடு பார்ப்போம், நான் உனக்கு 100 என்ன 200 கோடியே தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை நம்ம நட்டி அண்ட் குரூப் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, 200 கோடி ரூபாய் பாண்டியன் கிட்ட வாங்கினாங்களா, ரோல்ஸ் ராய்ஸ் காரை திருடினாங்களா, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்களுடைய கிளைமேக்ஸ் தாங்க போங்கு. பாண்டியா, எண்ணி 3 நாள் உன் கோட்டைக்கே அந்த ராணியை உன் கண்ணு முன்னாடி தூக்கு. ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு ஏதாவது செஞ்சு காட்டுறான். சரிங்க, இப்போ போங்கு படத்துல என்னென்ன பிளஸ் ஆன விஷயங்கள், நட்டி மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்களோட வேலை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் என்ன ஹீரோயின் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள சராசரியாக அந்த காதல் டூயட் அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயமா காமிச்சிருக்கிறது ஒரு வித்தியாசமான ஜானர் அப்படின்னு கூட சொல்லுவேன். கேமரா அற்புதமாக இருக்குங்க. அதுவும் ஒரு கார் திருடுற சீன், அதுவும் நைட் எஃபெக்டில் எடுக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ இயல்பாக இருக்கு. ஸோ நம்ம கேமராமேனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அதுவும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. ஏன்னா நம்ம சினிமா அப்படின்னு வரும்போது லாஜிக் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ லாஜிக் இல்லாமல் நீங்கள் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே லாஜிக் மீறலான விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஒரு விஷயத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. ஏன்னா நம்ம வில்லன் பாண்டியனுக்கு நட்டினே யாருன்னு தெரியாதான். ஆனால் அவரோட அடியாள் கரெக்டாக நட்டியோட டிரைவரை கண்டுபிடிச்சிட்டு அவரை துரத்திட்டு போறாராம். இதை தான் சத்தியமாக நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே இந்த படத்தில் 3 பாட்டு தான். 3மே நல்லா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் 2 ஐட்டம் சாங்கு. எதுக்கு டைரக்டர் இப்படி பண்ணாருன்னு புரியல. ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் தவிர்த்திருந்தா நிச்சயமாக போங்கு சான்ஸே இல்லைங்க. ஆனால் இருந்தாலுமே நீங்கள் எல்லாருமே தவறாமல் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு நல்ல ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் தான் போங்கு. நாம நிம்மதியாக இருக்கணும்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். மணி 7 தான் எப்பவுமே பணக்காரனை ஞாபகம் வச்சுக்கணும். பணக்காரன் ஏழையை கண்டுக்க கூட மாட்டான். இப்போ போங்கு படத்துக்கு கிடைச்சிருக்கிற ஸ்கோர் ரிவ்யூ உங்களுக்காக. பாண்டிய ரொம்ப மோசமான ஆளு.
ஓகே வியூவர்ஸ், நம்ம சினிமா பிளாட்ஃபார்ம் வழங்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நிச்சயமா உண்மையான நிகழ்ச்சிகளாக தான் இருக்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சேர்ந்து படம் பார்த்த ஆடியன்ஸ் என்னென்ன ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி எந்த படத்தோடைய டீம் மேலேயோ இல்லை நடிகர் நடிகைகள் மேலேயோ தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு விரோதமே கிடையாதுங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சா மட்டும் பத்தாதுங்க, லைக் போடணும். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணணும்.